2002ல ரிலீஸ் ஆன துள்ளுவதோ இளமை படத்துல தனுஷ்க்கு ஈக்குவலான ஒரு ரோல் நடிச்சவர் தான் வந்து அபிநய். அவர் தான் ஆக்சுவலா வந்து படத்தினுடைய லீடாவும் நடிச்சிருப்பாரு. 2 பேரும் ஒரு ஃபர்ஸ்ட் லீட், செகண்ட் லீட் அப்படிங்கிற மாதிரி தான் தனுஷும் அபிநயும் நடிச்சிருப்பாங்க. பார்க்கறதுக்கு வந்து தனுஷோட அழகா இருக்காரு. ஒரு நல்ல சாக்லேட் பாய் லுக் இருக்கு. இவர் வந்து தனுஷுக்கு ஈக்குவலா வருவாரு அப்படின்னு நினைச்சவர் தான் அபிநய். அதுக்கேத்த மாதிரியே வந்து ஒரு சில படங்கள், தமிழ் படங்களும் நடிச்சாரு. மலையாளத்துல, அப்புறம் கன்னடத்துல இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜ் வந்து சில படங்கள் நடிச்சாலும் பெரிய அளவுல ஒரு ஹீரோக்கான அந்தஸ்து வந்து அவருக்கு கிடைக்கல. நம்ம ஒரு 2, 3 வருடங்களுக்கு முன்னாடி அவர் வீடியோ ஒண்ணு பார்த்திருப்போம். அம்மா உணவகத்துல உட்கார்ந்து சாப்பிடுற மாரி வந்து போட்டு ஒரு இன்டர்வியூலாம் குடுத்திருப்பாரு. நான் ரொம்ப வறுமையில இருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. இப்போ வந்து அவரு லிவர் சிரோசிஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் காரணமா பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காரு. இந்த டிசீஸ பத்தி சொல்லணும் அப்படின்னா, நம்ம லிவர் வந்து ஒரு அல்டிமேட்டான டேமேஜ் ஆச்சுன்னா, இந்த டிசீஸ்ல வந்து சந்திக்கும் அப்படிங்கிறது தான். இத வச்சிருக்கக்கூடிய மேக்ஸிமம் இத நம்ம ரெடி பண்ணாலுமே 1 வருஷம் இல்ல 2 வருஷத்துல வந்து உயிரிழக்க நேரிடும் அப்படின்னு தான் வந்து மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த டிசீஸோட வந்து அவரு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து உதவி பண்ணுங்க. ரூ. 28,00,000 தேவைப்படுது. ரூ. 14,00,000 நாங்க ரெடி பண்ணிட்டோம். மீதி தொகை குடுக்கறதுக்கு வந்து திரையுலகில இருக்கவங்க வந்து உதவி பண்ணுங்க அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்து மீண்டும் உடல்நலம் பெற்று திரைக்கு வரணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆசை, வேண்டுகோள்.